ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு கடம்பர்கள் சேனல். நாம் எந்த ஒரு பொருள் வாங்கினாலும் செக் பண்ணி தான் வாங்குவோம். இப்போ நம்ம தேன்பெட்டி வாங்கும்போது அதில் நம்ம என்னென்ன செக் பண்ணணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். தேனீப்பெட்டி வாங்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம இடத்த தேர்வு பண்ணிக்கணும். அதை நம்ம தேர்வு செய்கிற இடம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா, எறும்புகள் அதிகமாக இல்லாத மாதிரி இடமா இருக்கணும், ஆடு மாடுகள் தொந்தரவு இல்லாத இடமா இருக்கணும், நம்மளுக்கு பராமரிக்கிறதுக்கு வசதியான இடமாகவும் இருக்கணும். தேனீ பெட்டி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்தில் தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்ற முடியும். அதனால் தேனீ பெட்டி கொடுக்குறவங்க இரவு நேரத்தில் தான் கொடுப்பாங்க. இந்த தேனீ பெட்டியோட பாகங்களை வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். இந்த தேனீ பெட்டி வந்து புதுசாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கணும். தேனீ பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம நல்லதாக வைக்கணும். இந்த தேனீ பெட்டியில் தேனீக்களோட க்ரோத் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த தேனீ பெட்டி என்ட்ரன்ஸில் ஒரு கேப் இருக்கும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா தேனீக்கள் வந்து உள்ளேயும் வெளியும் போய்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கும். நீங்கள் தேனீ பெட்டி வாங்குகிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அதில் அந்த மேல் மூடியை ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க. அந்த மேல் மூடியில் நிறையா தேனீக்கள் வந்து ஒட்டிருந்தது அப்படின்னா அதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இந்த தேனீக்கள் வளர்த்துறதுக்கு ப்ரூடிங் சேம்பர், ஹனி சேம்பர் இந்த ரெண்டு தான் ரொம்ப முக்கியம். அதை பற்றி நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து தேனீக்களை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம வளர்த்த முடியும். தேனீ பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் 10 நாளைக்கு ஒருக்கா நம்ம வந்து அதனோட அடைகள்லாம் கண்டிப்பாக செக் பண்ணணும். தேனீ பெட்டி வாங்கும்போது அடைகளை செக் பண்ணி வாங்குறது ரொம்ப நல்லது. அந்த அடைகளில் என்னென்ன செக் பண்ணோம் அப்படின்னா, அந்த அடை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாக் இல்லாமல் கொஞ்சம் ஒயிட்டாக இருக்கணும். பிளாக்காக இருந்தது அப்படின்னா அது வந்து பழைய அடையாக இருக்கும். பழைய அடையாக இருந்ததுன்னா ராணி பூச்சி முட்டையிடாது. இதனால் பெட்டியோட தேனீக்கள் க்ரோத்தும் ரொம்ப கம்மியாயிரும். ஸோ தேனீ பெட்டி வாங்கும்போது ரொம்ப கவனமாக வாங்கணும். இந்த பெட்டி வந்து 2 விதமாக நம்மளுக்கு வந்து சேல் பண்ணுவாங்க. என்ன 2 விதம் அப்படின்னா, ஒன்று 3 ஃப்ரேமில் ஃபுல்லாக அடை கட்டியிருக்கும், இல்லைன்னா 6 ஃப்ரேமில் ஃபுல்லாக அடை கட்டியிருக்கும். ஸோ 3 ஃப்ரேமில் அடை வச்சுருந்தாங்கன்னா ஒரு ரேட்டு, 6 ஃப்ரேம்லேயும் ஃபுல்லாக அடை இருந்ததுன்னா அது ஒரு ரேட்டாக விற்பாங்க. ஸோ நம்ம தேவைக்கு ஏற்ப, நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ப நம்ம தேன்பெட்டி வாங்கிக்கலாம். நீங்கள் 3 ஃப்ரேமில் அடை வச்சுருக்கிற பாக்ஸை வாங்கினீங்க அப்படின்னா அந்த 3 ஃப்ரேம்லேயும் அந்த அடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஒயிட்டாக இருக்கணும். ஸோ அதை வந்து மறக்காமல் ஃபுல் ஒயிட்டாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அவங்க தேன் பாக்ஸில் இருக்க அடையை வந்து எடுத்து காமிப்பாங்க. அந்த அடையில் பார்த்தீங்கன்னா பூச்சி வந்து நிறையா இருக்கான்னு அதுவும் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா அந்த பாக்ஸோட க்ரோத்தே கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ நீங்கள் 6 ஃப்ரேமில் அடை இருக்கிற பாக்ஸை வாங்குறீங்க அப்படின்னா அந்த 6 ஃப்ரேமே எடுத்து காட்ட சொல்லுங்கள். அந்த 6 ஃப்ரேமில் இருக்கிற அடையும் ஓரளவுக்கு ஒயிட்டாக இருக்குதா, நல்லா க்ரோத் இருக்குதா அப்படிங்கிறத பார்த்து வாங்குங்க. இப்போ 3 ஃப்ரேம் அடை இருக்கிற பாக்ஸுக்கும் 6 ஃப்ரேம் அடை இருக்கிற பாக்ஸுக்கு என்ன வித்தியாசம்னா அது ரேட்டு டிஃப்ரென்ஸ் தான். ஸோ 3 ஃப்ரேம் அடை இருக்கிற பாக்ஸ் வந்து ஒரு ரேட்டுக்கும் 6 ஃப்ரேம் அடைக்கிற பாக்ஸ் வந்து அதோட இன்னும் கொஞ்சம் ரேட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். இன்னொரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, 6 ஃப்ரேம் அடை இருக்கிற பாக்ஸ் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 2 மாதத்தில் தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். 3 ஃப்ரேம் அடைக்கிற பாக்ஸ் வாங்கினீங்கன்னா ஒரு 3 மாதமோ 4 மாதமோ ஆகும். இப்போ நான் வந்து ஒரு ஃப்ரேமை உங்களுக்கு எடுத்து நான் காட்டுறேன். அந்த ஃப்ரேம் பாருங்கள். அந்த ஃப்ரேம் வந்து அந்த ஃப்ரேமில் இருக்க அடை வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தெளிவாக இருக்குதுன்னு பாருங்கள். இந்த ஃப்ரேமில் இருக்க அடையில் பார்த்திங்கன்னா பூச்சிகள் நிறையா இருக்குது. ஸோ இதோட க்ரோத் வந்து நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். இப்போ இந்த பக்கம் பாருங்கள், அந்த ஃப்ரேமில் இருக்கிற அடை வந்து நல்லா ஒயிட்டாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி தான் நம்ம 3 ஃப்ரேம் அடை இருக்கிற வாங்கினாலும் சரி, 6 ஃப்ரேம் அடை இருக்கிற பாக்ஸ் வாங்கினாலும் சரி, இந்த மாதிரி உங்களுக்கு ஒயிட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து டக்குன்னு க்ரோத் ஆகும். ஸோ நீங்கள் பாக்ஸ் வாங்கும்போது இந்த மாதிரி ஒயிட்டாக இருக்கான்னு மறக்காமல் செக் பண்ணி வாங்குங்க. பிளாக்காக இருக்கிற மாதிரியோ அல்ல ப்ரௌனிஸாக இருக்கிற மாதிரியோ அடை வாங்கிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு க்ரோத் ஆகிறதுக்கு ரொம்ப சிரமம். நீங்கள் பாக்ஸ் வாங்கும்போது எல்லா ஃப்ரேமில் இருக்கிற அடையும் வந்து எடுத்து உங்களுக்கு ஷோ பண்ண சொல்லி பார்த்து அப்புறமா வாங்குங்க. இப்போ நீங்கள் 3 ஃப்ரேம் அடை இருக்கிற பாக்ஸ் வாங்கினீங்கன்னா 3 எம்டி ஃப்ரேம் வாங்கிடுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஹனி சேம்பர். இந்த ஹனி சேம்பரில் பார்த்தீங்கன்னா 6 ஃப்ரேம் இருக்கும். அந்த 6 ஃப்ரேமே புதுசாக இருக்கான்னு நீங்கள் அவங்கள எடுத்து காட்ட சொல்லி செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா பழைய ஃப்ரேமை கொடுத்துருவாங்க. அதனால் ஃப்ரேமை பாருங்கள், இந்த மாதிரி தான் ஃப்ரேம் இருக்கும். இது புதுசாக இருக்கான்னு செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ப்ரூடிங் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு 6 ஃப்ரேம் இருக்கணும். ஹனி சேம்பர் பாக்ஸ்லேயும் உங்களுக்கு 6 ஃப்ரேம் இருக்கணும். ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹனி சேம்பரில் இருக்கிற ஃப்ரேமில் வந்து அடையோடையே கொடுப்பாங்க. அந்த பாருங்கள், இந்த மாதிரி அடையோடு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி அடையோடு நீங்கள் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக தேன் வைக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நீங்கள் பாக்ஸ் வாங்கினதுக்கப்புறம் எம்டி ஃப்ரேமாக வாங்கினீங்கன்னா அதில் அடை வச்சு அதுக்கப்புறம் தான் தேன் வைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி அடையோடையே வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 30 டேஸில் தேன் வச்சிடும். ஸோ நீங்கள் பட்ஜெட்டுக்கு ஏற்ப, தேவைக்கு ஏற்ப நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தேன் பெட்டியோட மேல் மூடி. இவ்வளோ தான் அந்த தேனீ பெட்டியோடைய செட்டப்பு. நீங்கள் தேனீக்கள் வளர்த்துற ஆர்வத்தில் எடுத்ததுமே 5 பாக்ஸ் 10 பாக்ஸ் எல்லாம் வாங்காதீங்க. முதல்ல ஒரு பாக்ஸ் இல்லை 2 பாக்ஸ் வந்து வாங்கி அதை நீங்கள் வந்து ட்ரெயின் அப் ஆகிக்குங்க. முதல்ல நீங்கள் 2 பெட்டி மட்டும் வாங்குங்க. அந்த 2 பெட்டியிலேருந்து நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு அதில் பூச்சிகளோட இனப்பெருக்கம் வந்து அதிகமானதுக்கப்புறம் அந்த 2 பெட்டியை நம்ம 4 பெட்டியாக மாற்றிடலாம். நீங்கள் தேன் பெட்டியை வந்து அதிகப்படுத்துறதுக்கு மறுபடியும் பூச்சியோட நீங்கள் பாக்ஸ் வாங்க தேவையில்லை. நீங்கள் வந்து காலி பெட்டி வாங்கி நம்மகிட்ட இருக்கிற பூச்சியை வந்து
2 பெட்டியில் இருக்கிற பூச்சியை நம்ம 4 பெட்டியாக வந்து மாற்றிடலாம். ஒரு பெட்டியில் இருக்கிற தேனீ பூச்சிகளை 2 பெட்டியாக எப்படி மாற்றுறதுன்னு நான் ஒரு தனி வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறேன். நீங்கள் தேன் பெட்டி வாங்கும்போது அந்த தேன் பெட்டியோட எல்லா பாகங்களும் இருக்கான்னு பார்த்து வாங்க. எல்லா பாகங்களும் புதுசாக இருக்கான்னு பார்த்து வாங்க. தேன் பூச்சியோட க்ரோத் எப்படி இருக்குன்னு பார்த்து வாங்குங்க. இப்போ தேனீ பெட்டி வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.